வணக்கம். நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு ஜோஹோ மீட்டிங். ஸோ காலையில் ஒரு 1.5-2 மணி நேரம் மேக்ஸிமம் வி வில் ஹாவ் எ டிஸ்கஷன். டெஃபினட்டாக போன தரம் மாதிரி ஒரு செக்டோரியல் அனாலிசிஸ். போன தரம் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டரை பற்றியும் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த தரம் அது மாதிரி இல்லாத ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 செக்டர் பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டாக்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக இது பை கால் செல் கால் ரெக்கமெண்டேஷன் இல்லை. We will discuss with everything. And மீண்டும் நான் ஒருத்தர சொல்லிக்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தி ஸ்டாக்ஸ். என்னென்ன ஸ்டாக்ஸ் அடுத்த வாரத்துக்கு நல்லா இருக்கும் ஒன்று. ரெண்டாவது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு காலையில் நம்ம சந்திக்கலாம். யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ QR கோடு வச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக எங்களோட HDFC அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் யுவர் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடலாம். 9444468888 ப்ளஸ் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. இது பண்ணும் போதும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு லிங்க் அனுப்புறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. நிறைய விஷயம் இன்னைக்கு பேச வேண்டியது இருக்கு. நம்ம 20,485 டார்கெட் கொடுத்துருக்கோம். மோஸ்ட் லைக்லி மண்டேன்றது நம்ம கொடுத்துருக்குறோம். ஒன்று ஃப்ரைடே இன்னைக்கு இருக்கும், இல்லை மண்டே இருக்கும்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 20,360 ஃபியூச்சர்ஸ் நிற்கிது. எப்பயுமே நம்ம ரேட் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ரேட் சொல்கிறோம். ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் ட்ரேடபிள். ஸ்பாட் ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ்க்கோசரம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நிஃப்டி பேங்க் இதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம் தெரியுமா, டிவிலெலாம் பார்க்குறது மோஸ்ட்லி ஸ்பாட் நிஃப்டியை தான் நம்ம பார்க்குறோம். ஃபார் ஆல் கேல்குலேஷன் பர்பஸ், ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் நம்ம ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி 20,360 நிற்கிது. மண்டே மோஸ்ட் லைக்லி தெரியல, அகெயின் ஐம் சேயிங் மோஸ்ட் லைக்லி நம்ம எதிர்பார்த்த டார்கெட் அச்சீவ் ஆகும். நியர் அபவுட் அந்த ஏரியா போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதை உடச்சிட்டு மேலே போகுமான்னு கேட்டால் தெரியல. டு மண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் அது சொல்ல முடியும். பேஸ்ட் ஆன் அந்த லெவலில் என்ன மொமெண்டம் இருக்குன்றது. இப்போதைக்கு அந்த ஜோனில் இட் இஸ் மொமெண்டம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போய் தொட்டுட்டாண்டான்னு சொல்லிட்டு திரும்பி வர மாதிரி வடிவேல் பார்த்துருப்பீங்களே, பஸ்ஸை போய் தொட்டுட்டானே, அது மாதிரி தான் நிஃப்டி மோஸ்ட் லைக்லி. ஏன் அந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால், இட்ஸ் அ கேன் நம்பர் ஒன்று. இன்னொன்று டைமும் ப்ரைஸும் அந்த இடத்துல ஸ்கொயர் ஆகுது. கேன் ஆல்வேஸ் டைம் ப்ரைஸ் மீட் ஆகிற இடத்துல he says that price will normally reverseன்றது. அது ரிவர்ஸ் ஆகலைன்னு சொன்னால் ப்ராபப்ளி ஐ ஆம் ராங். இட் இஸ் நாட் கேன் ஹூ இஸ் ராங். அவர் சில பேசிக் கேல்குலேஷன்ஸ் ரொம்ப நல்லா கேல்குலேஷன் பண்ணார். அவரோட பேஸ் அடிப்படை அவர் சொல்கிறத அடிக்கடி மூச்சு சொல்கிறத நான் பிரமிட்லேருந்து கற்றுக்கிட்டேன், ஈஜிப்டில் இருக்க பிரமிட்லேருந்து கற்றுக்கிட்டேன், அண்ட் பைபிள்லேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது. பட் அவரோட ஆக்சுவல் ஃபார்முலா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டன் ஃப்ரம் இந்தியன் அஸ்ட்ராலஜி. மெயின்லி கல்கட்டா ஒரிசா ஆர் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா அந்த சைடில், அசாம் அந்த சைடில் இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கல் பழக்கம். இட் இஸ் கால் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதான் அவரோட பேசிக் கேல்குலேஷன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கோரிலேஷன்ஸ் இருக்காது. ஐ ஹவ் டன் எனஃப் R&D ஆன் தட். நிறைய தியரி பேப்பர்ஸ் என்கிட்ட நிறையா இருக்குது. ஐ எம் நாட் எ அஸ்ட்ராலஜர் அண்ட் அதனால நான் இந்த சப்ஜெக்டில் ஜாஸ்தி போகணுன்னு நான் விருப்பப்படல. இது அப்படியே வாரத்தில் வச்சுக்கலாம். சரி, இப்போ 20,485 ஒன்று. நேற்று நைட்டு நம்ம எக்ஸிட் போல் நம்ம பார்த்தோம். நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்று, காங்கிரஸ் ஹஸ் புட் அ வெரி குட் ஃபைட் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் ஆல்மோஸ்ட் தோ அவங்களுக்கு பப்ளிக் நிறைய அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. பட் ஸ்டில் தேவர் ஏபிள் டு புட் அப் அ வெரி குட் ஷோ அண்ட் காங்கிரஸ் முன்னாடி நிற்கிது. ஒன்று. ரெண்டாவது, மத்திய பிரதேஷில் தேவ் புட் அ வெரி குட் ஷோ அண்ட் மோஸ்ட் சர்ப்ரைசிங் எலிமெண்ட் வாஸ் இன் தெலுங்கானா. தெலுங்கானாவில் BRS அவர் வந்துருவாருன்றது, அதாவது அப்சல்யூட்டாக அவர் தான் வருவாருன்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது. ஸோ எக்ஸிட் போல் இஸ் ஷோயிங் தட் காங்கிரஸ் இஸ்
அஹெட் அங்கே நடந்துச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்கும். இந்தியா அந்த கோலிஷனில் 2 பெரிய தலை, காங்கிரஸ் எல்லாம் அப்படி ஓரத்தில் ஒதுக்கி வச்சு 2 பெரிய தலை வந்து வேலை பண்ணாங்க. ஒன்று வந்து பிஆர்எஸ், அவர் வந்து நான் தான் பிஎம் கேண்டிடேட், ஹி வாஸ் ப்ரொஜெக்டிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ பிஎம் கேண்டிடேட். இன்னொன்று வந்து நம்ம என்சிபி சரத்பவார், இவர் வந்து பிஎம் கேண்டிடேட். இந்த 2 தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தியா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த இந்தியான்ற அந்த கோலிஷனுக்கு வந்து காங்கிரஸ் வந்து மீண்டும் வந்துட்டாண்டா, திரும்பி வந்துட்டாண்டான்ற அந்த டயலாக் வரும். குவைட் இன்ட்ரெஸ்டிங். காங்கிரஸ் இஸ் டூயிங் வெரி வெல். அண்ட் சத்தீஸ்கர் ஒன்று, மிசோராம் ஒன்று. நான் வந்து ஆல்ரெடி, நான் இல்லை, மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து பிஜேபி 5 மாநிலத்திலையும் வராதுன்றதான் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கான ரேலி, இந்த 135 பாயிண்ட்ஸ் ரேலி வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மத்திய பிரதேஷ் அண்ட் குட் ஃபைட் அண்ட் ராஜஸ்தான். இப்பயும் வந்து இன்டர்னல் ரிப்போர்ட், உனக்கு என்னடா இன்டர்னல் ரிப்போர்ட்னா, எங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. அண்ட் அதில் வந்து இன்டர்னல் ரிப்போர்ட் பிரகாரம் ராஜஸ்தான் could be a தம்மிங் மெஜாரிட்டியில் பிஜேபி வரும்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேஷ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறது, வெயிட் பண்ணலாமே. நம்ம வந்து ஒன்றும் எக்ஸிட் போல் பற்றி ஒன்றும் பெருசாக நம்ம இது பண்ண போகிறதில்ல. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. நாளைக்குன்னா சண்டே அன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அண்ட் எப்படியா இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நேற்றும் அதே லெவலில் தான் இருந்துச்சு, இன்றைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. காலை பொறுத்த வரைக்கும் 20,400 லெவலில் ஹையஸ்ட் காலும், க்ளோஸ் டு அபவுட் 1,11,000 கால்ஸ் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 36,000 கால்ஸ் வந்து அந்த லெவலில் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. புட்டை பொறுத்த வரைக்கும் 20,000ல் ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆகிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் புட்டு எங்கன்னு சொன்னால் 20,200 லெவலில் 1,09,000 குவான்டிட்டி வந்து புட்டு ரைட் ஆகிருக்கு. இன்னைக்கு மட்டுமே அதில் அந்த 1,09,000 புட்டு ரைட் ஆனதில் 77,000 இன்னைக்கு மட்டுமே ரைட் ஆகிருக்கு. அப்போ மக்களுக்கு வந்து டவுன் சைடு ரிஸ்க் இல்லைன்ற மாதிரி ஒரு தெம்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. 20,000ல் வந்து அரௌண்ட் 1,38,000 இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் இஸ் நாட் ஷோயிங் தட் டென்ஷன். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஓவராலாக ஒரு 2.25 லட்சம் வந்து புட்டு தான் வந்து ஜாஸ்தி ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அப்சைட் போலாட்டினாலும் டவுன் சைட் ரிஸ்க் வந்து கிடையாதுன்ற மாதிரி காட்டியிருக்கு. நேற்று மார்க்கெட் தோ நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இந்தியா விக்ஸு க்ளோஸ் டு அபவுட் 13.27 வரைக்கும் போச்சு. இன்னைக்கு இந்தியா விக்ஸை வந்து மைனஸ் சைடில் வந்து உங்களுக்கு நிற்கிது, ஒரு -3% நிற்கிது. அரௌண்ட் 12.38% வந்து நிற்கிது, விச் இஸ் குட். ரைட், விக்ஸு வந்து குறைஞ்சிருக்கு, மார்க்கெட்டும் மேலே ஏறி இருக்கு. புட் ஆப்ஷன் அந்த ஜோனில் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. நான் கால் புட் ரேஷியோ நான் வந்து இன்னும் பார்க்கல. ஆப்ஷன் டேட்டாஸோ இல்லை ஃபியூச்சர்ஸ் டேட்டாஸோ எதுவுமே நான் பண்ணல. இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6 o'clock நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். டேட்டாஸ் வரல. ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன் மண்டே. ஸோ இன்னைக்கு வந்து எந்த விதமான ஸ்டாக் டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்க வேணாம். இன்னைக்கு எது பண்ணாலும் இட் இஸ் அ பியூர் கேம்பிள். சரியா? அண்ட் ஆனாலும் நான் புட்டு எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குன்றது அந்த டேட்டாஸ் நான் கொடுத்துட்டேன். ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றி நான் பேசலை. இவ்வளோ தூரம் நம்ம பேசியாச்சு. டெஃபினட்டாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் தொட்டலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 44,800 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் வந்து ஸ்பாட்டை பற்றி பேசுகிறேன். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 45,063 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 332 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நாங்கள் சொன்ன நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சு, அப்பர் சர்க்கியூட்டில் ஓரளவுக்கு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. நாங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஆர்இசி, டெக்ஸான். இதே மாதிரி டெக்ஸான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி 4,600 4,800 லெவலில் வந்து நம்ம பை கால் கொடுத்துருந்தோம். ஷுட் பி அபவுட் 1.5 மந்த்ஸுக்கு முன்னாடி. அண்ட் டார்கெட் வந்து 6,800 கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 8% அப்பு, 5,800ல் நிற்கிது, 800 ப்ளஸ். இன்னமும் ஒரு 1,000 ரூபா மேலே இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வாங்கலாம். ஸோ நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க விஷயம், திமுரில் இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க.
கிளம்புற வண்டியில் நாங்கள் ஏறுறோம். நாங்கள் வந்து ஆல்வேஸ் வி பை மொமெண்டம் ஸ்டாக், ஹோல்டிங் பீரியட் எனிவே பிட்வீன் 7 to 8 days டு மேக்ஸிமம் 3 months. இப்படி தான் வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஹோல்ட் பண்ண ஸ்டாக்ஸில் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. வி ஆர் ஹாப்பி. இது எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணதான். 2 இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று யூடியூப், இல்லை எங்களோட ஜோஹோ மீட்டிங். 2 வாரம் நடத்தியிருக்கிறோம். இந்த வாரம் நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு இருக்குது. லெட்ஸ் சி, நாளைக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லைவாக ஒரு 45 minutes எனக்கு, வேர் ஐ வில் பி ஷோயிங் மை சார்ட்ஸ், செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணுவோம் அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து வி வில் அனலைஸ். அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இந்த தடவை வந்து க்ரௌட் இஸ் கோயிங் டு பி பிட் லெஸ். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து, ஓகே, மறுபடியும் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் உங்கள் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். ப்ராபப்ளி ஃபார் தி மந்த் ஆஃப் டிசம்பர். நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க சில விஷயங்கள், நான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து தெரியும், இன்றைக்கி எது பேசினாலும் வந்து இட் இஸ் ஆல் கேம்பிள். டைரக்ஷன் இல்லாத இருக்குது. எந்த சைடு வேணாலும் மூமெண்ட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வித் அஃப்கோர்ஸ் மோர் ஆன் தி அப்சைட். எல்லாமே வந்து பாசிட்டிவ் டேட்டா. ஜிடிபி டேட்டா நீங்கள் பார்த்தீங்க, நேற்று வந்து இந்தியா வந்து சர்ப்ரைஸாக வந்து 7.2% அப்சைடில் இருக்குது. நாட் ஓன்லி இந்தியா, யூஎஸோட டேட்டாஸும் வந்து நல்லா இருக்குது. அவங்களோட ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் திமுரில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, டே நம்மளாம் வட்டி ஏற்ற மாட்டோம்ன்ற மாதிரி வந்துருச்சு. அண்ட் அதே ரிஃப்ளெக்ஷன் தான் ஆர்பிஐயும் வந்து ப்ராபப்ளி ஃபார் தி 6th month ஆர் 5th month வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாத அதே ஹோல்டிங்கில் வச்சுருக்க போகிறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட், இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஆர் கோயிங் டு பி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் பிஜேபி வின் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல ரேலி நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் இந்த 2 இடத்துலையுமே வந்து டை ஆகுது, ஒரு ஹங் பார்லிமெண்ட் மாதிரி வருது, ஹங் அசம்பிளி மாதிரி வருதுன்னு சொன்னால் அது வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் காங்கிரஸ் பார்ட்டி அந்த இடத்துல ஜெயிக்குதுன்னு சொன்னால் டெஃபினெட்லி மார்க்கெட் வந்து வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். பட் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து மீதி இருக்கிற 4 ஸ்டேட்டில் வந்து சர்ப்ரைஸ் கிடையாது. தெலுங்கானா இஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ் ஃபேக்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து வீல் ஹாவ் எ ரியல் கிளாரிட்டி. இந்த ட்ராமாலாம் முடிஞ்சிட்டுனா மண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டெஃபினட்டாக மண்டே ஈவினிங்கில் இருந்து நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் ஒரு யூ வில் ஹாவ் எ ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் தி மந்த் ஆஃப் டிசம்பர். வி வில் டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ். என்ன நேயர்களே, உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.